வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம கோகோனட் மேங்கோ அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். கோகோனட் மேங்கோ அல்வா செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேங்க. இதை இப்போ நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்பூன் வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ இதை ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பல்பையும் எடுத்துட்டு இவ்வளோதான். நமக்கு இதில் இருக்க சதையெல்லாம் வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது கூட இதோடு நம்ம தேங்காவையும் சேர்த்து பண்ண போகிறோம். இது கோகோனட் மேங்கோ அல்வா தான். அதனால் கோகோனட்டோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். மாம்பழக்கூழோட அளவு கம்மியாக இருக்கணும். மாம்பழக்கூழ் 1 கப்பு எடுத்துருக்கேங்க. 2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் மாம்பழக்கூழ் இதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். பேனில் இப்போ இதோட 1/2 கப்பு பால், நல்லா ஒன்று போல் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் பாலில் ஒரு 2 டீஸ்பூன் மில்க் பவுட்ரு கலந்து வச்சுருக்கேங்க. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப்பு சர்க்கரை. ஏன்னா மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் நீட்டு வரும், கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும். அதை ஒன்றா சேர கலந்துடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது 2 கப்பு அளவு தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் ஒன்று போல் கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலரணும். இப்போ கொஞ்சம் திரண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். கொஞ்சம் டிலே தான் ஆகும், ஆனால் நல்லா வரும். அப்போ தான் திரண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா திரண்டு சூப்பராக வரணும், ஒட்டாமல். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும், கலரிக்கிட்டு இருக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு இப்போ எனக்கு. அப்போ தான் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலரிக்கலாம். இன்னும் இந்த பேனில் ஒட்டாமல் வரணும். அதனால் இது அல்வாவாக அப்படியே எடுக்கிறதா தான் இப்போவே எடுத்துடலாம். அதை நான் துண்டு போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து கலரணும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக திரண்டு வருது. இப்போ நம்ம சாதாரணமாக அள்ளி வைக்காமல் இதை துண்டு போட போகிறோம். இப்போ ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அந்த ட்ரேயில் இதை எடுத்து கொட்டி பரவலாக பரப்பிட்டு கொஞ்சம் ஆறுன அப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா பரவலாக அப்படியே வச்சிடலாங்க. அப்போ தான் நமக்கு துண்டு போடுறதுக்கு நல்லா வரும். இப்போ தட்டில் இந்த மாம்பழ அல்வா கொட்டி நல்லா சமப்படுத்தியாச்சு. இப்போ இதை நம்ம பர்ஃபியாக ஸ்லேசஸ் போடணும். இது ஆறட்டும். ஒரு 1/2 hour ஆறுனா தான் நல்ல சூடாக, ரொம்ப சூடாக இருக்குது. இது ஆறட்டும். ஆறுனா தான் நம்ம ஸ்லைசஸ் போட முடியும். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். இப்போ இதை ஸ்லைஸ் போட்டுடலாம்.
இப்போ ஸ்லேஸ் போட்டாச்சு. இதை பாருங்கள், இவ்வளவுதான். இப்போ நமக்கு சூப்பரான கோகனட் மேங்கோ அல்வா ரெடி. கோகனட் மேங்கோ அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.